நண்பர்களே, நம்மளுடைய பக்தி பாதை சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் சொல்ல போகிற விஷயம் ஒரு சாதாரண ஆன்மீக தகவல் அல்ல. இது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை தெய்வீக அனுபவம். தெய்வத்தை பற்றின ஒரு அனுபவம் தான். நம்ம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, அதை செஞ்சீங்கன்னா அது நடக்கும், இதை செஞ்சீங்கன்னா இது நடக்கும் அப்படின்னு கடவுளை பற்றின ஒரு கடவுளுக்கும் ஒவ்வொரு ஸ்லோகம், ஒவ்வொரு விரத முறைகள், கடவுளை பற்றின ஹிஸ்ட்ரி இது மட்டும்தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போது என்னோடய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான தெய்வீக அனுபவத்தை இப்போ பார்க்கலாம். சில நேரங்களில் நாம் ஒருத்தர் பிரச்சனையில் இருக்கும்போது அவங்களுக்கு இந்த வீடியோ அவங்கவுங்க கண்ணில் தென்படலாம். அப்போ நான் இந்த ஆன்மீகத்தை நம்பினதுனால எனக்கு இந்த பிரச்சனை தீர்ந்துச்சுன்னு சொல்லும்போது அவங்களும் நம்பி அவங்களுடைய பிரச்சனைகளும் தீரலாம். எப்போவுமே நம்ம இந்த மாதிரியே வீடியோ போட்டுட்ருக்கதை விட நம்மளுடைய அனுபவங்களை சொல்லும்போது அது மிகவும் எல்லோருக்கும் உதவியாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இந்த ஒரு வீடியோவை பதிவு பண்ணுறேன். நம்மளுடைய அனுபவத்தை நாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சில நேரங்களில் நம்மளோட வாழ்க்கையில் இறைவன் நம்மளுடைய காப்பாற்றின தருணங்கள் நிறைய இருக்கும். அதை நினச்சாலே நமக்கு ஒரு அதிர்ச்சி, அப்புறம் ஒரு நன்றி உணர்வு வரும். அப்படி ஒரு அனுபவத்தை தான் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். சில வருடங்களுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் ஒரு கடினமான காலம் இருந்தது. என்னால் அதை எதை வச்சுமே சரி பண்ணவே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நான் இருந்தேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் இருந்தப்போ எனக்கு என்ன செய்யணுன்ற ஒரு ஐடியாவே தோணவே இல்லை. நமக்கு என்ன பண்ணாலும் இந்த பிரச்சனை தீர மாட்டுது அப்படின்னு நான் ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டேன். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு நான் ரொம்ப மன வருத்தத்தோடு இருக்கும்போது மனக்கவலையிலேயே இருந்தேன். எத்தனை முறை முயற்சி செஞ்சாலும் எந்த விஷயமும் நமக்கு சரியாகவே நடக்க மாட்டுது. நம்மளுடைய நேரம் சரியில்லை, நம்மளுடைய ஜாதகம் சரியில்லை, நம்மளுடைய ராசிக்கு சனி பயிற்சி, இது அதுன்னு நிறைய பிரச்சனைகளில் நான் நானே குழப்பிட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு என்னுடைய நண்பர் ஒருத்தவங்க தான் சொன்னாங்க, நீங்கள் இவ்வளோ பிரச்சனையில் இருக்கீங்க, உங்களால் எல்லாமே இருந்தும் உங்களால் இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியலை. இது உங்களுடைய நேரம்னு சொல்கிறதா இல்லை உங்களுடைய கர்மான்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியலை. எனக்கு தெரிஞ்ச ஒரு வழிமுறையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் இறைவன்கிட்ட சரணாகதி அடைஞ்சிருங்க, அப்போ உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு மிகவும் பிடித்த கடவுள் யார் அப்படின்னா முருகன் தான் எனக்கு ரொம்ப மிகவும் பிடிச்ச கடவுள். குருவில் எனக்கு ரொம்ப பிடிச்சது சாய்பாபா தான். ஸோ இந்த ரெண்டு கடவுள்கள்கிட்டையும் பர்டிகுலராகவே நான் இந்த மாதிரியான என்னுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வச்சுட்டு செவ்வாய்க்கிழமைகளில் முருகருக்கு மிகவும் உகந்த நாள். அந்த செவ்வாய்க்கிழமைகளில் நான் ஒரு 6-7 வாரம் வெற்றிலை தீபம் நான் போட்டுட்டு வந்தேன். எனக்கு 5ஆவது வாரம் முடிஞ்சதுமே என்னுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத நான் உணர்ந்தேன். அதே போல் வியாழக்கிழமைகளில் சாய்பாபாவை வழிபடுறத நான் ரொம்ப வருஷமாகவே வழக்கமாக வச்சுருந்தேன். ஸோ என்னுடைய குருவான என்னுடைய பாபாவையும் நான் வழிபட்டேன். இந்த 2 கடவுள் தான் என்னை காப்பாத்துச்சு அப்படின்றத நான் ரொம்ப உறுதியாக சொல்லுவேன். இது எனக்கு விருப்பமான ஒரு கடவுள். அதனால அந்த கடவுள்களுக்கு நான் பிரார்த்தனை இருந்து விரதம் செஞ்சு விளக்கேற்றி என்னுடைய மனதையும் நான் ஒருநிலைப்படுத்தினேன். நம்ம கடவுள்கிட்ட போகும்போது தானாகவே கோவில்களுக்குள்ளே போகிறப்ப நமக்கு அந்த ஒரு நல்ல அதிர்வு நமக்கு கிடைக்கும். நம்ம மனசில் எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் நம்ம கோவில்களுக்கு சென்று வந்தோன்னா நம்மளுடைய கவலைகள் தீரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நானும் சரி நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் தீரணும்னு சொல்லி நம்ம வாரந்தோறும் இந்த கோவில்களுக்கெல்லாம் போல தினந்தோறும் வீட்டில் பிரார்த்தனை பண்ணுவேன். செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் முருகன் கோவிலுக்கும் சாய்பாபா கோவிலுக்கும் போகிறத வழக்கமாக வச்சுட்டேன். என்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே என்னுடைய மனம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு 4-5 வாரத்திலே என்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்தது. ஒரு நாள் இரவு நான் ரொம்ப மனவேதனையோடு இறைவனை வேண்டிகிட்டு இருந்தேன். என்னுடைய பிரச்சனைக்கு ஒரு வழி காட்டுங்க, என்னால் முடியல, இதுக்கு மேலே என்னால் இந்த பிரச்சனையை தீர்க்கவே முடியாது அப்படின்னு மனதார நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி நான் ரொம்ப அழுதேன். அப்போ எனக்கு நான் கடவுளை அப்போ இந்த விளக்குகள் எல்லாமே போட்டு நான் வழிபாடுகள் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கேன்.
அப்போது எனக்கு ஒரு 2வது வாரத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை. எப்போவுமே வந்து ஒரு ஸ்லோகம் இருக்கும். ஆரம்பம் வந்து எப்போவுமே கடினமாக இருக்கும். அந்த கடினமான ஒரு சூழ்நிலையை பார்த்து நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம விட்டுறக்கூடாது. ஆரம்பம் கடினமாக இருக்கும். அதை நம்ம தொடர்ந்து செய்யும்போது நமக்கு வந்து அது பழகி போயிடும். அதனால அந்த கடினமான கடவுள் வந்து என்னை சோதிச்சாரா என்னன்னு தெரியல. முதல் வந்து ஒரு 2 வாரத்தில் வந்து ஒரு மிகுந்த மனவேதனையோட ரொம்ப ஒரு கஷ்டத்தில் இருந்தேன். நான் அப்போவும் வந்து அந்த பிரச்சனையை வந்து நான் விடவே இல்லை. திரும்ப வந்து என்னுடைய மனம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நார்மலாக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் காலையில் ஒரு திடீர்னு வந்து அந்த பிரச்சனைக்கு வந்து எதிர்பாராத விதமாக வந்து ஒரு நல்ல செய்தி வந்து வந்துச்சு. அந்த பிரச்சனையை வந்து என்னால் தீர்க்கவே முடியாது அப்படின்ற சூழ்நிலையில் ஒரு 2வது வாரத்துலலாம் நான் கொஞ்சம் மனம் உடைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு ஒரு காலையிலே இந்த மாதிரி ஒரு நல்ல செய்தி எனக்கு வருது. அதாவது வந்து நீண்ட நாட்களாக வந்து நான் முயற்சி செஞ்சுட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து திடீர்னு எனக்கு வந்து சரியாக ஆரம்பித்த மாதிரி ஒரு ஞானம் வந்து எனக்குள்ளவேவும் திடீர்னு ஒரு நாள் காலையில் அந்த தருணத்தில் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் மனசார புரிஞ்சது. நம்ம மனசார இறைவனை வந்து நம்பினோம், அவர் நிச்சயமாக நமக்கு ஒரு வழி காட்டுவார்னு நினச்சோம். சில நேரங்களில் அந்த உதவி வந்து உடனே வந்து நமக்கு தெரியாது. எனக்கும் தெரியல. அது ஒரு 2 வாரம் 3 வாரம் ஆனதுக்கு பிறகு நான் விடாமல் தொடர்ந்து அந்த விஷயத்தை செய்யும்போது எனக்கு வந்து அது ஒரு சரியான நேரத்தில் வந்து இறைவன் வந்து என்னைய காப்பாற்றினார். அதே போல் வாழ்க்கையில் நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம இறைவன்கிட்ட நம்பிக்கையோடு நம்ம பிரார்த்தனை செய்யும்போது முதல்ல நம்ம பிரச்சனை தீர்தோ இல்லையோ நம்ம மனபாரம் குறையும். நானும் அதே தான். ஃபஸ்ட்டு 2 வாரம் வந்து எனக்கு ரொம்ப கடினமாக இருந்தது. அதுக்கு அடுத்த வாரங்கள்லாம் என்னுடைய மனம் வந்து கொஞ்சம் வந்து சால்வாக ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் காலையில் இது தீர்க்கவே முடியாது, இதுக்கப்புறம் வந்து இந்த பிரச்சனைக்கு நமக்கு தீர்வே இல்லைன்னு நான் ஒரு நாள் நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் காலையில் எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்தது. அது என்ன விஷயம், எப்படிப்பட்ட விஷயம் அப்படின்றத நான் இதில் பதிவில் வந்து சொல்ல முடியாது. நான் என்னோடய அனுபவத்தை மட்டும் சொல்கிறேன். நான் இந்த 2 கடவுள்களையும் நம்பிக்கையோடு நான் வழிபட்டேன். எனக்கு பிடிச்ச கடவுள் அப்படின்றதுனால அதாவது வந்து எல்லார்கிட்டையும் போய் நமக்கு நடக்காத ஒரு விஷயத்த நம்ம இறைவனை நம்பி போனோன்னா வந்து மனிதர்கள் கூட சில நேரங்களில் வந்து நமக்கு துரோகம் பண்ணிடுவாங்க, நமக்கு வந்து உதவி பண்ண முன் வர மாட்டாங்க. இறைவன் வந்து நமக்கு எப்போவுமே வந்து நம்ம இறைவனுக்கு உண்மையாக இருந்தோன்னா நம்மளுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும், நமக்கு உதவுவாங்க அப்படின்னு எனக்கு சரியான ஒரு நேரத்தில் வந்து கடவுள் வந்து உதவுனார். நான் அவ்வளோ நம்பிக்கையோடு தொடர்ந்து நான் அந்த விஷயத்தை ஒரு முழு மனசோட அந்த பிரார்த்தனையை எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என் மனசில் இருந்த நம்பிக்கையை மட்டும் நான் கொஞ்சம் கூட குறைக்கவே இல்லை. அதனால தான் சொல்கிறேன், இறைவனை வந்து நீங்கள் மனசார நம்புங்க. ஏன்னா வந்து இறைவன் வந்து எப்போதுமே நம்ம கூட இருக்கிறவர். நம்ம உண்மையான பிரார்த்தனை செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக வந்து அவர் நமக்கு ஒரு வழி காட்டுவார். அப்படி வந்து என்னுடைய பிரச்சனைகள் தீர்ந்து என்னுடைய தெய்வீக அனுபவத்தை தான் இன்றைக்கி இந்த பதிவில் நான் வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து யாரோ ஒருத்தருடைய மனசு மாறினாலும், யாரோ ஒருத்தருடைய பிரார்த்தனைகள், யாரோ ஒருத்தருடைய பிரச்சனைகள் தீர்ந்தாலும் அது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அந்த நம்பிக்கையில் தான் நம்மளுடைய அனுபவத்தை நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவில் நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த கடவுளை நம்பினாலும் சரி, எந்த குருவை நம்பினாலும் சரி, உங்களுடைய மனதை ஒரே ஒரு மித்தமாக நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கடவுளை நீங்கள் வந்து பிரார்த்தனை செய்யும்போது உங்களுடைய பிரார்த்தனைகளை வந்து கடவுள் செவி சாய்ப்பார். நம்பிக்கையை மட்டும் இழக்காதீங்க. உங்களுடைய பிரச்சனைகள் என்னவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரணும்னு சொல்லி இறைவன்கிட்ட நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக வந்து என்னுடைய அனுபவ பதிவு வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஆன்மீக வீடியோக்கள் வந்து இந்த பக்தி பாதை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செஞ்சிட்டிங்கன்னா டெய்லியும் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி மக்களே.